ஆப்பிள் நிறுவனம் உலகையே வியப்பில் ஆழ்த்தியது. இதனை கண்டுபிடித்தது ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆனால் நாம் உண்ணும் ஆப்பிளை உருவாக்கியது யார்? ஸ்டெதஸ்கோப். இதனை 1816 பிரெஞ்சு மருத்துவர் ரெனே லெனக் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் ஒரு நாளைக்கு சுமார் 1,15,000 முறை நிற்காமல் துடித்துக் கொண்டிருக்கும் நம் இதயத்தை உருவாக்கியது யார்? கால்குலேட்டர். இதனை 1642 பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிளைஸ் பாஸ்கல் அவர்கள் கண்டுபிடித்தார். ஆனால் 1 மில்லியன் உயர்தர கால்குலேட்டர்களுக்கு சமமாக ஒரே சமயத்தில் இயங்கும் மனித மூளையை உருவாக்கியது யார்? எலக்ட்ரிக் லைட் பல்ப். ஒரு அறையில் வெளிச்சம் வருவதற்கு பயன்படுத்தும் ஒரு பொருள். இதனை 1878 தாமஸ் எடிசன் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் உலகம் முழுக்க ஒளிக்கதிர்களை வீசக்கூடிய சூரியனை உருவாக்கியது யார்? விமானம். இதனை 1903 வில்பர் ரைட் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் நீண்ட தூரம் பறக்கக்கூடிய பறவைகளையும் அதன் வடிவமைப்பையும் உருவாக்கியது யார்? நாம இங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம்? நாமெல்லாம் எப்படி இங்க வந்தோம்? யார் நம்மளை இவ்வளவு நேர்த்தியா படைச்சது? இந்த உடல்ல எந்த விதமான குறைபாடையும் காண முடியாத அளவுக்கு நம்மளை இவ்வளவு அழகா படைச்சது யாரு? அல்லாஹ். ஓர் ஆன்மாவில் இருந்து அனைத்தையும் படைத்தவன். அவன்தான் நித்திய ஜீவன், எஜமானன், ஆட்சியாளன், அனைத்தையுமே நிர்வகிப்பவன். அவனுடைய படைப்புகளை போல அவன் கிடையவே கிடையாது.